Hi students, next நம்ம பார்க்க போற question ஏழாவது question பார்க்கணும். just அதை continue பண்ணலாம். The relation 3t equal to root of 3x plus 6. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது எதை சொல்லுது அப்படின்னா displacement of a particle in one direction, ஒரு டைரக்ஷன்ல ஒரு பொருளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எக்ஸ்ங்கிறத மீட்டர்லயும் டீங்கிறத செகண்ட்லயே டினோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ் மீட்டர்னா மீனிங் என்னது, அது ஒரு டிஸ்டன்ஸ்னும் டி செகண்ட்னா அது ஒரு டைம்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, the displacement when velocity is zero, velocity ஜீரோவா இருக்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு. சரி, ஓகே, முதல்ல அந்த ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ண முடியும்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து எழுதிட்டு போயிடுறேன், இடம் பத்தாது. ஓகேங்களா, 3t equal to root of 3x plus 6 இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதுல எதாவது பத்தி பேசியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் இருக்கு. ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் பத்தி பேசியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இதுல எக்ஸை குறிக்கும். ஓகேங்களா, அப்ப நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணும்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணலாங்களா, விச் மீன்ஸ் நம்ம ரூட் 3x மட்டும் ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். 3t minus 6 ஆகும். ஆமாங்களா, இப்ப ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், root of 3x the whole square equal to 3t ஸ்கொயர் பண்ணோம்னா 9t ஸ்கொயர், 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 36. இந்த பக்கம் வெறும் 3x மட்டும் வரும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 3x equal to 9t square minus 36 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இந்த velocity is 0. ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கேட்கறாங்க velocity ஜீரோவா இருக்கும் போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இதை ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா, நமக்கு தேவை x தான். ஓகேங்களா, xங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப 3 இங்க கொண்டு வந்துட்டோம்னா 9t square minus 36 divided by 3 வரும். அப்ப x நமக்கு என்னன்னு கிடைக்கும், வெயிட் நம்ம இதை தனியா பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் 0 வரும், டைம் ஜீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3t minus 6 the whole square எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் மொத்தமா ஸ்கொயர் பண்ற மாதிரி, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒட்டுக்கா ஸ்கொயர் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இது a minus b whole square ஃபார்முலால இருக்கு. a minus b whole square அப்படிங்கும் போது 9t square a square plus b square minus 2 into 3t into 6 வரும். ஓகேங்களா, அப்ப 9t square plus 36 மைனஸ் இங்க என்ன வரும், 2 3 6 6 36 மைனஸ் 36, இங்க 3 வந்தா டிவைட் பை 3 வரும். அப்ப இது எப்படி கிடைக்கும் நமக்கு, x equal to 3t square, எல்லாத்தையுமே 3 காமனால டிவைட் பண்ண முடியும், 36t இருக்கும். ஓகேங்களா, மைனஸ் t டேர்ம் எழுதிடலாம். அப்ப 12t plus 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ஒரு கொடுத்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். அவங்க என்ன கேட்கறாங்க, வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அப்ப வெலாசிட்டி கண்டுபிடிச்சு அதை ஈக்குவல் டு 0 போட்டு அந்த வேல்யூ வர டைம் எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dx by dtங்கிறது என்னது, நத்திங் பட் வெலாசிட்டி. என்ன வரும், 3 into 2 6t minus 12, t வந்து என்ன ஆயிடும், 1 ஆயிடும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். டைமை பொறுத்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். இது வெலாசிட்டி. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வெலாசிட்டி ஜீரோவா கன்சிடர் பண்ண சொல்லிருக்காங்க. வெலாசிட்டி ஜீரோங்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ப 6t minus 12 equal to 0, அதுதானே வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி equal to 0 அப்படின்னா 6t equal to என்னன்னு கிடைக்கும், 12 கிடைக்கும். t equal to 12 by 6 2 செகண்ட். அப்ப வெலாசிட்டி 0 ஆகிற அந்த டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன டைம், டைம் வந்து 2 செகண்ட். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு அந்த ஒரு டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம இங்க எழுதிருக்கோம், இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். from 1 just x equal to 3 into 2 square minus 12 into 2 plus 12. ஓகேங்களா, அப்ப என்ன வரும், 3 into 3 2 square na 4, 3 4s are 12 minus 12 அப்படிங்கும்போது இங்க 24 வரும் plus 12. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, 0. ஓகேங்களா, ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தடுமே கரெக்ட் தான். அந்த இடத்துல என்ன வந்துச்சு நமக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல ஐ மீன் வெலாசிட்டி 0 ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, இப்ப அந்த ஒரு டைமை கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணாலுமே நமக்கு என்னதான் வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான் வருது. ஓகேங்களா, நீங்க ரெண்டு மெத்தடுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட்
ஆக்சுவலா போனோம்னா இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருக்குன்னா இதுல வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஜீரோவா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? வெலாசிட்டி ஜீரோ ஆகிற அந்த டைம் வந்து 2 செகண்ட். ஓகேங்களா? அப்ப அதை வச்சு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ தான் கிடைக்குது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆகுறேன். அடுத்தது ஒன் ஆஃப் த நீட் क्वेश्चन நீட் 2016ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. v = at plus bt square. ஓகேங்களா? இதுல ab அப்படிங்கறது கான்ஸ்டன்ட்னோ distance traveled between 1 second and 2 second. distance traveled velocity கொடுத்துட்டாங்க, distance கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணா வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா? இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னது? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேஷனுக்கு ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன். அப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நீங்க வெலாசிட்டி இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி நம்ம என்ன எழுதலாம்? dx by dt அப்படின்னு எழுதலாமா? at plus bt square. இதை வேற எப்படி எழுதலாம்? dx மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு at plus bt square என்ன இருக்கு இன்ட்டு dt. இந்த dt நான் அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? அப்பதான் நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் dx நமக்கு என்னன்னு கிடைக்கும்? x னு கிடைக்கும். integral of at plus bt square of dt டைம் பொறுத்து இப்ப இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? at ஸ்கொயர் ஆயிடுங்களா? t வந்து t ஸ்கொயர் பை 2 னோ t ஸ்கொயர் வந்து t கியூப் பை 3 னு கிடைக்கும். ஆமாங்களா? at ஸ்கொயர் பை 2 plus bt கியூப் பை 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த ஒரு ஈக்குவேஷன்ல distance traveled distance தான் கேக்குறாங்க. between 1 second and 2 second. between 1 second and 2 second. அப்ப 1 செகண்டுக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் 2 செகண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு between வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? at 1 second x at 1 செகண்ட்ல எப்படி இருக்கும்? t க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுங்க. a into 1 square 1 தான் வரும். அப்ப divided by 2 plus b into t cube 1 cube 1 தான் by 3. இது என்னது? x at 1 second. x at 2 second என்ன வரும்? இந்த இடத்துல 2 அப்ளை பண்ணும். அப்ப a into 2 square by 2 plus b into 2 cube by 3 னு கிடைக்கும். ஆமாங்களா? அப்ப 2 ஸ்கொயர்னா என்ன வரும்? 4 னு வருங்களா? அப்ப 4a by 2 plus 2 cube னா 8 8b by 3 னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்றோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபைனலா? 2a plus 8b by 3. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? x at 1 second x at 2 second கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? பிட்வீன்ல இருக்க வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 2a பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிக்கிறேன். 2a plus 8b by 3 மைனஸ் அங்க என்ன இருக்கு? a by 2 plus b by 3. a வை a கூடயும் b b கூடயும் மைனஸ் பண்ணிடலாம். 2a minus a by 2 என்ன நமக்கு கிடைக்கும்? 2a minus a by 2 2a into 4a minus a by 2 னு கிடைக்குங்களா? 4a minus a அப்ப 3a by 2 a ஓட டேர்ம், b ஓட டேர்ம் என்ன கிடைக்கும்? நடுவுல பிளஸ் 8b by 3 minus b by 3. டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? நியூமெரிக்கல்ல ஜஸ்ட் அப்படியே மேல இருக்கிறத மைனஸ் பண்ணலாம். 8b by 3 என்ன ஆகும்? 7b by 3 ஆ மாறும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பிளஸ் 7b by 3 3a by 2 plus 7b by 3. ஓகே, இங்க ஆப்ஷன் இருக்கு 3a by 2 plus 7b by 3. ஓகேங்களா? 3 by 2a அல்லது 7 by 3b நடுவுல. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா? அப்படியே क्वेश्चन சொல்லிடுறோம், ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத. வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி வச்சு என்ன கேக்குறாங்க? டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. வெலாசிட்டி வச்சு டிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம இன்டகிரேஷனுக்குள்ள போகணும், நம்ம மைண்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி டேர்ம் தான் இன்டகிரேஷன். ஐ மீன் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டியோட முன்னாடி டேர்ம் தான் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல டேர்ம் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் இன்டு டைம், டைம் ஆக்சிஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், டைம் வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இதே டிஃபரன்ஷியேட் ஐ மீன் இன்டகிரேஷன் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சம் வேல்யூ கிடைக்குது.
அதுல அவங்க 1 செகண்டுக்கு 2 செகண்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்கறாங்க. அப்போ 1 செகண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும், 2 செகண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும், டைமுக்கு பதிலாக 1 1 2 அப்ளை பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்குது. பிட்வீனுங்கும் போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் தான். நீட் 2016. ஓகேங்களா. 2 cars P and Q start from a point at the same time. சேம் டைம்ல ரெண்டு கார் வந்து ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். Their position are represented by XP. ஓகேங்களா. இங்க இருந்து எழுதிக்கிறேன். XP of T. XPங்கிறது position of position of P at time T. ஓகேங்களா. AT plus BT square. ஓகேங்களா. நெக்ஸ்ட் XQ கொடுத்துருக்காங்களா, XQ of T, அதாவது டைம் T பொறுத்து Q ஓட பொசிஷன் FT minus T square. ஓகேங்களா. ரெண்டு கொடுத்துருக்காங்க. at what time do cars have same velocity? அதாவது what time, அப்ப டைம் கேட்கறாங்க, எந்த டைம்ல ரெண்டு காருக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கு. ஏங்கிற Pங்கிறதோட பொசிஷன் இது, Qங்கிறதோட பொசிஷன் இது, ரெண்டு ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எந்த டைம்ல ரெண்டுக்கும் சேம் வெலாசிட்டி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இது ரெண்டுக்கும் முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். இது என்னது, பொசிஷன். பொசிஷனை வெலாசிட்டியா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் தான் நம்ம பண்ணணும். அதாவது dxp by dt தான் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி ஆஃப் p கொடுக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டைமை பொறுத்து a plus 2bt ன்னு கிடைக்கும். இதே dxq by dt அதாவது வெலாசிட்டி ஆஃப் q என்ன கிடைக்கும், டைமை பொறுத்து பண்ணோம்னா f minus 2t ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இது வெலாசிட்டி ஆஃப் p, வெலாசிட்டி ஆஃப் q. அவங்க என்ன கேக்குறாங்க, சேம் வெலாசிட்டி எப்ப கிடைக்கும், எந்த டைம்ல கிடைக்கும், வெலாசிட்டி சேம் வெலாசிட்டி. அப்ப சேம் மீனிங் என்னது, ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அப்ப நமக்கு கிடைக்கிற இந்த வெலாசிட்டி டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணுவோம். vp equal to vq, அதாவது a plus 2bt equal to f minus 2t. அவங்க என்ன கேக்குறாங்க, டைம் தான் கேக்குறாங்க, எந்த டைம்ல ஈக்குவலா இருக்கும். அப்ப டைம்ல ஒரு பக்கமும் மத்ததெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். அதாவது 2bt plus 2t equal to f minus a. இதுல t காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2b plus 2 ன்னு வரும். ஆமாங்களா. 2b plus 2 equal to f minus a. ஓகேங்களா. டூவியுமே கூட காமனா வெளியில எடுத்துடலாங்களா. சரி, ஓகே. அப்ப இங்க என்ன வரும், t மட்டும் வேணும்னா f minus a divided by 2b plus 2. ஓகேங்களா. 2b plus 2 ன்னு கிடைக்குது. இது ஆப்ஷன்ல எங்க எது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். t equal to f minus a, 2வையும் காமனா வெளியில எடுத்துருக்காங்க, nothing but f minus a divided by 2 காமனா இதுல வெளியே எடுத்துட்டோம்னா b plus 1 கிடைக்குங்களா. 1 plus b அல்லது b plus 1 ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதுல ஆப்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்க, 2வையும் காமனா வெளியில எடுத்திருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் பண்ணல. ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா. என்ன பண்ணிருக்குன்னு தெரியுதுங்களா, பொசிஷன் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி எப்ப ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்ப ஈக்குவலா இருக்கும்னா வெலாசிட்டி ரெண்டு ஈக்குவல், எந்த டைம்ல. ஓகேங்களா. வாட் டைம் அப்படிங்கும் போது பொசிஷனை வெலாசிட்டியா மாத்திக்கிட்டேன். பொசிஷனை வெலாசிட்டியா மாத்தணும் என்ன பண்ணும், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும், ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல்ங்கிற கண்டிஷன் படி ஈக்குவேட் பண்ணி t தான் கேட்கறாங்க. அப்ப t மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதியில இன்னொரு பக்கம் கொண்டு போயிட்டு காமனா வெளியில எடுத்து ஜஸ்ட் கேன்சல் ஆனிச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். இதுல எதுவும் பெருசா கேன்சல் ஆகல, ஜஸ்ட் மீதியை ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா அதுதான் அந்த ஒரு ஃபைனல் ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா. சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். The motion of a particle is described by the equation. ஒரு பார்ட்டிகளோட மோஷனை வந்து a plus bt square அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் மூலமா கொடுக்குறாங்க. இதுல ஏங்கிறதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா. b ஓட வேல்யூ 3 சென்டிமீட்டர். ஓகே. இட்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் t equal to 0. சாரி, t equal to 3 செகண்ட். 3 செகண்ட் அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்கறாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி மீனிங் என்ன, அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல அப்ப 3/3 செகண்ட்ல அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னால நம்ம என்னதான் பண்ணணும், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் தான் பண்ணும். ஓகேங்களா. அப்ப அவங்க கேட்கறது dx by dt. என்ன கேட்கறாங்க, இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏல டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அப்ப கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். bt ஸ்கொயர் அப்ப 2bt ன்னு எழுதணும். ஓகேங்களா. ஜஸ்ட் 2 முன்னாடி வந்துடும், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்
அவங்க என்ன டைம் வந்து 3 செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 இன்ட்டு b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3 இன்ட்டு டைமோட வேல்யூ 3. அப்ப எவ்வளவு வரும் 2 இன்ட்டு 3 6 6 3s are 18. அப்ப dx by dt velocity 18 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா, வெலாசிட்டி எவ்வளவு 18 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பொசிஷன் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி, அது டைம் 3 செகண்ட். ஓகேங்களா, a b ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. a ஓட வேல்யூ தேவைப்படல, ஏன்னா a ஓட வேல்யூ இங்க 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் டேர்ம், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொசிஷன் ஆஃப் a particle varies with time t. ஓகேங்களா, மறுபடியும் ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காங்க x = at square minus b t cube. The acceleration of the particle will be 0 at time t equal to. எந்த டைம்ல acceleration 0 ஆ இருக்கும்? பொசிஷன் எப்படி இருந்தா acceleration எப்ப 0 ஆ இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல நம்ம acceleration கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0 னு போட்டு t எடுக்கிறது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்ப dx by dt நமக்கு என்ன கொடுக்கும் d கொடுக்கும். வெலாசிட்டி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2at minus 3b t square னு கிடைக்கும். dv by dt நமக்கு என்ன கொடுக்கும் ஆக்சலரேஷன் கொடுக்கும். அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டைமை பொறுத்து பண்ணும்போது 2a மட்டும் தான் இருக்கும். மைனஸ் 3 into 2 என்ன ஆகும் 6 ஆகும். 6bt னு மாறும். ஓகேங்களா, 2a minus 6bt. அவங்க என்ன கேக்குறாங்க ஆக்சலரேஷன் எந்த டைம்ல 0 ஆகும். அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்ப 2a minus 6bt equal to 0 னா 2a equal to என்ன எழுதலாம் 6bt னு எழுதலாம். அப்ப t மட்டும் நமக்கு வேணும், எந்த டைம்ல கேக்குறாங்க, t மட்டும் வேணும்னா 2a by 6b கேன்சல் பண்ணோம்னா a by 2 அப்படின்னா 3b னு கிடைக்கும். a by 3b, a by 3b. ஓகேங்களா, a by 3b அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் எப்ப 0 னு கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் வேணும்னா 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எப்ப வந்து டைம் 0 இருக்கும், எந்த ஆக்சலரேஷன் 0 இருக்கும் எந்த டைம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 னு போட்டு t ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். மத்தபடி வேற எதுவும் பண்ணல. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन போலாம். ஓகேங்களா, the relation between t and distance x, time t and distance x is t equal to alpha x square plus beta x னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு alpha beta ங்கிறது கான்ஸ்டன்ட், ரிட்டார்டேஷன் கேக்குறாங்க. vங்கிறது இந்த ஆப்ஷன்ல இருக்க v வந்து வெலாசிட்டியை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரிட்டார்டேஷன் கேக்குறாங்க, அதாவது நெகட்டிவ் ஆஃப் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, சரி ஓகே, முதல்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதுல வர சிம்பிள் வந்து மைனஸ்ல மாத்திக்கலாம், வேற எதுவும் இல்ல. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஓகே முதல்ல இது டைம் ஆக்சிஸ் இங்க இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருக்கு. அதாவது நார்மலா ஆக்சலரேஷன் எப்படி எழுதலாம் dv by dt அல்லது d square x by dt square டபுள் டைம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன், அல்லது வேற என்ன ஃபார்முலா இருக்கு a equal to v into dv by dx, dv by dx. இந்த மூணு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, நான் உனக்கு அந்த ஒரு கண்டென்ட் சொன்னோம் இல்லைங்களா, கண்டென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது 3 ஃபார்முலா முக்கியம். இந்த 3 ஃபார்முலா தான் நமக்கு தெரிஞ்சது. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்து இருக்கும்போது, இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா, முதல்ல நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், எதை பொறுத்துனா எக்ஸை பொறுத்து. dt by dx, இத இந்த ஈக்குவேஷனை tங்கிற ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் பொறுத்து பண்ணா என்ன வரும் 2 alpha x plus beta ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 2 alpha x plus beta. வெலாசிட்டிக்கான ஈக்குவேஷன் என்னது, வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும் என்னன்னா dx by dt தான் என்னது வெலாசிட்டி. ஓகேங்களா, இங்க என்ன இருக்கு dx by dt க்கு பதிலா dt by dx, இது அப்படியே மாறி இருக்குங்களா. அப்ப இது 1 by velocity ன்னு எழுதலாங்களா, கொடுத்திருக்க வேல்யூ 1 by velocity னோ, அதாவது இது ஈக்குவல் டு எதுக்கு 1 by velocity க்கு ஈக்குவல். ஓகேங்களா, அல்லது velocity ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் 1 divided by 2 alpha x plus beta ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் திருப்பி இருக்கிறதுனால நான் இதையுமே திருப்பி எழுதிட்டேன். வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided by 2 alpha x plus beta. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா இப்ப என்ன தேவை ஆக்சலரேஷன் பத்தி தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க, which means ரிட்டார்டேஷன் அது நெகட்டிவ்ல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் v ல நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு dv by dt யூஸ் பண்ணுவோம், dv by dt. ஆனா இங்க டைம் ஆக்சிஸ் இருக்கான்னு பாருங்க, டைமே இல்ல, சாரி டைம் வேல்யூஸே எதுவுமே இல்ல. ஓகேங்களா, அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் v ல x இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, x இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் அது ஒண்ணு மட்டும் தான். ஓகேங்களா, அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் a equal to v into dv by
dx. b ஓட வேல்யூ நான் b னே அப்படியே வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? dv by dx, அதாவது d by dx of b ஓட வேல்யூ 1 divided by 2 alpha x plus beta. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் x பொறுத்து. ஓகேங்களா? முதல்ல அதை மேலே கொண்டு வந்துடலாம். b அப்படியே இருக்கட்டும். d by dx of இந்த டேர்ம் மொத்தமாக மேலே வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? 2 alpha x plus beta அப்படிங்கிற டேர்ம் மொத்தமாக மேலே வந்தால் ஹோல் பவர் -1 எழுதிக்கலாங்களா? நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது மேலே வந்துடும். நான் மீதி இந்த பக்கம் எழுதுறேன். b அப்படியே இருக்கட்டும். d by dx of இந்த டேர்ம் இதை x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் முதல்ல. அதாவது இந்த டேர்மை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x இங்கே இருக்கு, இது 0 ஆயிடும். இது என்ன இருக்கு? 2 ஆல்ஃபா இருக்கு. அப்ப 2 ஆல்ஃபா வரும். பவர்ல என்ன இருக்கு? -1. அப்ப மைனஸ் முன்னாடி வந்துருங்களா? -2 ஆல்ஃபா இன்ட்டு மொத்த டேர்மும் நம்ம பார்க்கும்போது x டேர்மும் பண்ணியாச்சு. மொத்த டேர்மும் பண்ணும்போது 2 ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஹோல் பவர் -1. அது மறுபடியும் -1 போடும். அப்ப -2 ஆகும். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னு புரியுதுங்களா? ஜஸ்ட் இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் தான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு டேர்மும் x பொறுத்து இருக்கு. அப்ப x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 ஆல்ஃபா ஆயிடும். பவர்ல -1 வந்ததுனால மைனஸ் முன்னாடி வந்தா -2 ஆல்ஃபா. மொத்த டேர்மும் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஏன்னா இது ஒரு ஹோல் டேர்மா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அந்த டேர்மை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜஸ்ட் பவர்ல இருக்கிற வேல்யூ முன்னாடி வந்துட்டு பவர்ல -1 குறையும். ஓகேங்களா? அப்ப அந்த பவர் வேல்யூ முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? பவர்ல -1, அந்த பவர் வேல்யூ முன்னாடி வந்ததுல தான் அந்த ஒரு மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப -2 இதை வேற எப்படி எழுதலாம்? v into minus v into 2 alpha. இது கீழே வந்துச்சுன்னா 1 divided by 2 alpha x plus beta. பழையபடியே மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? 1 divided by 2 alpha plus beta. 1 divided by 2 alpha x plus beta அப்படிங்கிறது என்னது? velocity. அப்ப இது velocity ஸ்கொயர்ல எழுதலாங்களா? 1 divided by இருக்க அந்த மொத்த டேர்மும். அப்ப minus v divided by 2 alpha velocity ஸ்கொயர். அப்ப velocity into velocity, velocity cube ஆயிடும். அப்ப -2 alpha v cube. ஓகேங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிட்டார்டேஷன். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது acceleration equal to -2 alpha v cube. ரிட்டார்டேஷன் போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப என்ன ஆகும்? acceleration ரிட்டார்டேஷன் எழுதிடலாங்களா? ரிட்டார்டேஷன். ஓகேங்களா? ரிட்டார்டேஷன் equal to 2 alpha v cube நமக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 alpha v cube. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, அல்லது ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a body starts from the origin and moves along x-axis such that velocity at any instant is given by. velocity ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. v equal to 4t cube minus 2t. ஓகேங்களா? velocity ஓட வேல்யூ வேற t வந்து செகண்ட், vங்கிறது மீட்டர் per second. நோ, what is the acceleration of the particle when it is 2 meter from the origin? ஓகேங்களா? acceleration கேக்குறாங்க, velocity கொடுத்திருக்காங்க. acceleration கிட்ட என்ன பண்ணணும்? முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். dv by dt. acceleration என்ன வரும்? 12t square minus 2t. ஓகேங்களா? இதுதான் acceleration-க்கான வேல்யூ. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? acceleration of the particle when it is 2 meter from origin. அந்த ஒரு பொருள் ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அதோட acceleration என்ன? அப்ப முதல்ல நம்ம 2 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இங்க டைமை பொறுத்து தான் இருக்கு ஈக்குவேஷன். இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா வந்துடும். ஓகேங்களா? டைமோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 2 மீட்டர் ஃப்ரம் ஆரிஜின். 2 மீட்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொசிஷன். ஓகேங்களா? அப்ப பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து பொசிஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா இதை வேற எப்படி எழுதலாம்? dx by dt equal to 4t cube minus 2t. அப்ப என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல இன்டகிரேட் தான் பண்ணணும். ஓகேங்களா? dx equal to 4t cube minus 2t into dt ன்னு வருங்களா? இப்போ இன்டகிரேஷனுக்குள்ள யூஸ் பண்ணோம்னா dx x ஆயிடும். 4t power 4 by 4 minus 2t square by 2 ன்னு வருங்களா? இது டவுட் இருக்குங்களா? 4t power 4 minus 4 divided by 4 minus 2t square. ஜஸ்ட் பவர்ல ஒன்னு ஆட் பண்ணிட்டு அதே வேல்யூ அப்படியே போடுவோம். ஓகேங்களா? t power 3 வந்து t power 4 by 4 னும் t வந்து t square by 2 ன்னு வரும் இன்டகிரேட் பண்ணும்போது. ஓகேங்களா? அப்ப 4 4 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x equal to t power 4 minus t square. ஓகேங்களா? x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க? பொசிஷன் 2 மீட்டர் from origin. அப்ப 2 x ஓட வேல்யூ 2 equal to t power 4 minus t square. ஓகேங்களா? இங்க t power 4 minus t square minus 2 equal to 0. எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வந்துட்டா நமக்கு t ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேங்களா? நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம வந்து இத t square equal to
t அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இது ஈக்குவேஷனை மாத்தலாம். t ஸ்கொயர் இது என்ன ஆயிடும்? அப்ப இது t ஸ்கொயர், இது t, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதை வச்சு சால்வ் பண்ணலாம். அல்லது சிம்பிளா நம்ம பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா போகும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து e⁴ அப்படியே இருக்கட்டும். மைனஸ் டி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? பிளஸ் 2t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் 2t ஸ்கொயர், சாரி, மைனஸ் 2t ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஒரு டேர்மை மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி எழுதிருக்கேன். இந்த ரெண்டு டேர்ம், அதாவது மைனஸ் டி ஸ்கொயர் தான் அங்க இருக்கு. நம்ம மைனஸ் டி ஸ்கொயர் வரணும் அப்படின்னா மைனஸ் 2t ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் என்ன வரும்? மறுபடியும் மைனஸ் டி ஸ்கொயர் தான் கிடைக்கும். ஜஸ்ட் நான் மாத்தி எழுதிக்கிறேன் காமனா வெளியில எடுக்கிறதுக்காக. மைனஸ் 2 = 0. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து என்ன பண்ணலாம்? காமனா டி ஸ்கொயரை வெளியில எடுக்கலாம். அப்ப டி ஸ்கொயரை வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள இதுல மீதி டி ஸ்கொயர் இருக்கும். டி ஸ்கொயர் போயிடுச்சு, மீதி ஒரு டி ஸ்கொயர் மைனஸ் இங்க 2 மட்டும் இருக்கும். பிளஸ் இது ரெண்டுல இருந்து 1 காமனா வெளிய எடுத்தோம்னா இதுலயுமே என்ன இருக்கு? டி ஸ்கொயர் மைனஸ் 2 = 0. நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ் காமனா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டைம் எழுதி = 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? which means டி ஸ்கொயர் மைனஸ் 2 = 0 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்ப டி ஸ்கொயர் = மைனஸ் 2 அந்த பக்கம் போனா பிளஸ் 2. ஓகேங்களா? அப்ப t = √2. அப்ப டைம் என்னது? √2 செகண்ட். ஓகேங்களா? டைம் என்னது? √2 செகண்ட். அதாவது ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டருக்கு அது போன டைம் என்னது? √2 செகண்ட். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சிலரேஷன் தான் கேக்குறாங்க. அப்ப ஆக்சிலரேஷன்ல டைமுக்கு பதிலா, ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாங்களா? from 1 12t ஸ்கொயர் மைனஸ் 2t = acceleration அப்படின்னா t க்கு பதிலா என்ன பண்ணலாம்? √2 ன்னு போடலாம். அப்ப 12 into √2 ஸ்கொயர் மைனஸ் 2 into √2 ன்னு வருங்களா? 2 into t ஓட வேல்யூ, ஓகே ஒரே நிமிஷம் இருங்க, 12t ஸ்கொயர் மைனஸ் 2t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம்ல, அப்ப இங்க 2t வரக்கூடாது இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஆன்சர் பார்த்தேன், செக் பண்ணும்போது வராத மாதிரி இருந்துச்சு, அதனால செக் பண்றேன். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2t என்ன ஆயிடும்? வெறும் 2 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மறுபடியும் 2 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அப்ப = a. அப்ப 12 into t ஸ்கொயர் அப்படிங்கும்போது இங்க 2 வந்துடும், மைனஸ் 2 வருங்களா? = a. அப்ப 24 minus 2 = a. 22. ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன வருது? 22 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். யூனிட்டோட ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்ப ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன வருது? 22 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னொரு டைம் மறுபடியும் சொல்லிடுறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் கேட்கறாங்க. அப்ப நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா சம் வேல்யூ வருது. பட் அது ஆப்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க? அது 2 மீட்டர்ல ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டர். அப்ப அந்த 2 மீட்டருக்கு போன இங்க ஒருவேளை x பொறுத்து ஈக்குவேஷன் இருந்தா அந்த 2 இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கலாம். பட் இந்த இடத்துல எதை பொறுத்து இருக்கு? டைமை பொறுத்து இருக்கு. அப்ப 2 மீட்டருக்கு போன டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு பொசிஷனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சாதான் நம்மளால அதை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப பொசிஷனோட ஈக்குவேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணலாம். அப்ப வெலாசிட்டி இன்டகிரேட் பண்ணா நமக்கு சம் ஈக்குவேஷன் வருது. அந்த ஈக்குவேஷன்ல 2 ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். x க்கு பதிலா 2 ன்னு சப்ஸ்டிட் பண்ணா சம் ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு t ஓட வேல்யூ கிடைக்கும். ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, அந்த ஈக்குவேஷன் ஃபைனல் ஆன்சர் தான் என்னது? சால்வ் பண்ணா கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் தான் அதோட t ஓட வேல்யூவா இருக்க முடியும். ஓகேங்களா? அப்ப சால்வ் பண்ணா நமக்கு √2 செகண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த √2 செகண்ட் மறுபடியும் கொண்டு வந்து இந்த ஆக்சிலரேஷன் t க்கு பதிலா யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சிம்பிளா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் நீங்க மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் மோஸ்ட்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராஃப்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.